லொல்லு சபா மூலம் பிரபலமான ஜேசு தனுஷோட துள்ளுவது இளமை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாவார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவரு ஒரு முக்கியமான நகைச்சுவை நடிகரா வளர்ந்த வரை இந்த நேரத்தில் இறந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சோகம். இவரு குடிப்பழக்கத்தை நிறுத்தி 15 வருஷம் ஆனாலும் இவர் ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்திருக்காரு. இவர்கிட்ட காசு இல்லைனாலும் பல பேருக்கு உதவி பண்ற மனப்பான்மை கொண்டவராம். கொரோனா காலத்துல ஏரியாவில் உள்ள பல பேருக்கு அரிசி வாங்கி கொடுத்துருக்காராம். ஒரு ஹார்ட் பேஷண்டா டாக்டர் ஒரு பக்கெட் தண்ணீர் கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லியும் கொரோனா காலத்துல மழை வெள்ள காலத்தின் போதும் அரிசியை தூக்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. ஏழை மக்களுக்கு 10 பேருக்கு இலவசமா திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. கொரோனா காலகட்டத்தில் அவருடைய ஸ்கூட்டியில ஸ்பீக்கரை கட்டிக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்லியிருக்காரு. மிக்ஸாம் புயல்ல அவர் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சான். அவருடைய கடைசி ஆசையை உலகநாயகன் கமலஹாசனோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் செலவுக்காக 10 லட்சம் ரூபாய் இல்லாம ஜேசுவோட உயிர் போயிடுச்சான்.